உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு மீன ராசிக்கு சூப்பராக பிரமாதமாக. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக ஒரு முடிவோடு அந்த காரியத்தை செய்யும்போது, ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் சரி,
இல்லாட்டி ஒரு முக்கியமான ஒரு பயணம், ஒரு ஆளை பார்க்கணும், ஒரு முக்கியமான மனிதரை பார்க்கணும், அந்த தொழிலுக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும். எந்த ஒரு காரியம் ஒரு தைரியமா ஒரு செயல்பாடு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆக ஒரு முக்கியமான ஸ்தானம், ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடியது, முக்கியமான ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சரியான நேரம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். அதாவது நிறைய காசு பணம் செல்வங்கள் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஏற்படக்கூடிய நிலை. வீட்டில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா வித பொருள்களும் வீட்டில் நமக்கு தேவைப்படுற பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஜூலை மாதம். உறவுகள், நட்புகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஒரு வியாபாரம் தொடங்குறோம், ஒரு தொழில் தொடங்க போகிறோம், கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கேட்டால் கிடைக்கல, இப்போ கேட்டால் கிடைக்கும். உற்றார் உறவினர் ஆதரவு, ஒன்று விட்ட உறவு, இதெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஒரு முக்கியமான வெற்றிகள், முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலம், செல்வங்கள் சேரக்கூடிய காலம், பதவி உயர்வுகள் பெறக்கூடிய காலம், முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம். மேலும் உங்களுக்கு மீனராசிக்கு அதிபதி, மீனராசிக்கு 10ஆம் அதிபதி. கேந்திர வலிமை என்பது ஒரு சிறந்த வலிமை. கேந்திர ஸ்தானத்தில் அத்தனை கல்வி சுகம், தன சுகம், சொத்து சுகம், வேலை சுகம், உத்தியோக சுகம் என்ற அனைத்து சுகங்களையும் தரக்கூடிய இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம் என்ற அடிப்படையில் இருப்பது ஒரு சிறந்த யோகம். இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இந்த சிறப்பு, இந்த சுக்கிரன் வந்து ஒரு மகாலட்சுமியாக அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியமானாலும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் என்ன, அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பார்த்துக்கணும், பெரியவங்களுக்கு. இல்லை பூரிய சொத்து பிரச்சனைகள் சும்மா கிடந்தாலும் திடீர்னு அந்த பர்சன் பூகமாக வெளியே வரும். பூரிய சொத்து பிரச்சனை இருக்கும். முருக வழிபாடு செய்துங்கள். பௌர்ணமி என்று ஜூலை 10 பௌர்ணமி அன்று முருக வழிபாடு, ஒரு தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு முருக வழிபாடு. அதாவது குரு தட்சிணாமூர்த்தியா தென்முக கடவுள், குரு பகவான் தான் தென்முக கடவுள். அவரை நீங்கள் போய் குருஸ்தலத்தில் போய் ஒரு திருச்செந்தூரோ இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்திலேயோ இல்லை ஆலங்குடி குரு பகவானத்திலேயோ இந்த மீனராசிக்காரவங்க வழிபடுவது இது முக்கியமாக. திருச்செந்தூர் போய் மீனராசிக்காரவங்க வந்து குருஸ்தலத்தில் போய் வழிபடும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா பிரச்சனையும் இருக்குது. சொத்து பிரச்சனைகள், பெரிய அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நோய் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் இருதய பாதிப்பு இதெல்லாம் தந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள். ஏன்னா மீனராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. 2 அதாவது நல்ல தொழில்கள் வருமானங்கள் இருந்தாலும் சில நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அதை வெற்றி கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி அடையலாம், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு அதே நேரத்தில் மீனராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதாவது மீனராசிக்காரவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரங்களும் சரி, கல்வியால் உயர்நிலை அடையக்கூடியது, கல்வியால் உத்தியோகம் பெறக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது இறுதியாக வெற்றி அடையும். நல்ல கல்வியால் வேலை வாய்ப்பு,
நல்ல திருமண யோகங்கள். ஏன்னா குரு 4ஆம் இடத்துலேருந்து நல்ல சுகபோக வாழ்வு தரக்கூடிய திருமண வாழ்க்கையும் தருவார். ஏன்னா சுக்கிரன் வர வலிவர். சுக்கிரன் வந்து கலஸ்திரக்காரகன், திருமண யோகத்தை தரக்கூடியவர். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் குருவும் இருப்பது ஒரு சிறந்த ஒரு கிரக அமைப்புகள் இந்த ஜூலை மாதத்தில். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனராசியை பொறுத்தளவு ஒரு முக்கியமான மாற்றம், ஒரு எதிர்பாராத முன்னேற்றம், மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. மீனராசிக்கு எடுத்த காரிய முயற்சியெல்லாம் சரியாக வெற்றி பெறுகின்ற சரியான நேரத்தில், சரியான ஒரு காலத்தில் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்த போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதிர்ஷ்டம் என்பது ஒரு நல்ல ஒரு நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அந்த மீன ராசிக்கு அமையப் போகிறது. செல்வங்கள் செல்வங்கள் பொன்பொருள் செல்வங்கள் சேரக்கூடியது, பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது, நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது வந்து அத்தனை பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன். சில என்ன பாதிப்புகள் வரும் சொல்லியாச்சு, என்ன நல்லது நடக்கும் சொல்லியாச்சு, கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதற்கான ஒரு முருகனுடைய வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். உங்கள் பிரச்சனை இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் ஒவ்வொருவரின் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அப்போ கணிக்கிற முறை தான் தப்பு. கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது. நிச்சயமாக உறுதியாக இந்த தவறு வரக்கூடாதுன்னா பிரம்மனால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட முறைப்படி இங்கே உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. எந்த பிரச்சனையால் கவலை விடுங்க. புரியலையா? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? கணவனுடைய பிரச்சனைகளா? செய்வனை கோளாறுகளா? சொத்து பிரச்சனைகளா? சொன்னது நடக்க. ஒரு முறை ஜாதகம் அப்படி கையில் தூக்கி ஆச்சுன்னா நடக்கலை அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.